குருஜி வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது ஆனி மாத ராசி பலன், இது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் எப்படி இருக்கும்? முதற்கண் நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் ஆனி மாதம் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார். ரிஷபராசியில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை யாருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே சனியோட பார்வை விழுந்துட்டு இருந்தது. இப்போ அவர் மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதன் நட்பு தான். சூரியனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த திருவாதிரையில் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மிருக சிரிஷம், புனர்பூசம் ரெண்டுமே அவருக்கு நட்பு கிரகங்களோட நட்சத்திரம் தான். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா முதல்ல சனி பகவானோட பார்வையிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதனால் உலக அளவில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும். அதேமாதிரி அரசியல் ரீதியாக, ஏன்னா சூரியனாலே அரசியல் அங்கே வந்துடும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும். மாற்றங்கள்னால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த சில கட்சிகள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தான் சொல்கிறேன். மற்றபடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் வச்சு தான் நம்ம இந்த தமிழ் மாத பலன் சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆனி மாத ராசி பலன்கிறதுல வரும்போது மிதுன ராசியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி, இந்த ரிஷபராசிக்கு இது வரைக்கும் ராசியில் இருந்தார் சூரிய பகவான். இப்போ ஆனி மாதத்தில் மிதுனத்துக்கு போகிறார், 2ஆம் இடத்துக்கு. பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம், தனவாக்கு குடும்பஸ்தானம், அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த சூரிய பகவான் இந்த ஆனி மாதத்தில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டென்ஷன் குறையுங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் டென்ஷன் குறையும். ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் ஒரு உஷ்ணமான கிரகம் இருந்தால் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சூரியன், செவ்வாய், இவங்கெல்லாம் அந்த புதன், சுக்கிரன் தான் பரவாயில்ல. அப்போ இந்த இடத்துல உட்காரும்போது ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் வைஸ் கொஞ்சம் பிரச்சனை, நிறைய பேருக்கு உத்தியோகம் ரீதியாக பிரச்சனை, என் குடும்பத்திலேயே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை. ஏன்னா ஜென்மராசியில் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அது ஒரு பிரச்சனை, ரைட். அது கூட இருந்தாலும் இந்த ஜென்மராசியில் இருந்த சூரியனை சனி பகவான் வேறு பார்த்தார். இவ்வளோக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்காரு இவங்களுக்கு. அப்போவுமே பிரச்சனை. இந்த ரொம்ப டென்ஷனில் இருந்தவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த சனியோட பார்வையை விட்டு இவர் விலகிறதே பெரிய விஷயம். அப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடம்ங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தனவாக்கு குடும்பம். அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். ஓகே. அடுத்தபடியே தனவரவு, இந்த பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். ஆனாலும் 3ஆம் இடத்துல குரு இருக்கார். எப்போவுமே அந்த ஸ்தான பலம் இல்லை. அப்போ குரு என்ன பண்ணுவார்? முயற்சிகளில் தடையை பண்ணுவார். ஸோ இதை மீறி தான் அவங்க வேலை செய்யணும். ஆனால் சனி பகவான் 11ஆம் இடத்துல ஃப்ரீயாக இருக்கார், அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ உழைக்கணும். இவங்க உழைக்கும் போது கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு அனுகூலத்தைப்படுவார். ஓகே. இந்த ரிஷபராசிக்கு இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி எதுவும் கிடையாது. ஆனால் சனி பார்வை ராசிக்கு இருக்குது. இவருக்கு என்னைக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தாரோ ஒரு சில பேருக்கு பணம் போய் லாக் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா சோதனை. கரெக்ட். இது 7.5 சனி வரதுக்கு முன்னாடி ஒரு சோதனை கொடுப்பார். கரெக்ட். முடிஞ்ச அளவு அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும், இந்த கொடுக்கல் வாங்கல் முறையெல்லாம் எப்படி இருக்கும்? ஐயோ, எப்போவுமே இந்த ரிஷபராசினியர்கள் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம். ஏன்னா நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, தனவாக்கு குடும்பஸ்தானம், பொருளாதாரம் வரும்னு சொன்னீங்க. பொருளாதாரம் கேள்வி கேட்குறேன். பொருளாதாரம் வரும். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா இந்த பொருளாதாரம், இந்த கொடுக்கல் வாங்கல்னு வந்தாலே பண விஷயம்தான் கொடுக்கல் வாங்கல். என்ன லேண்டெல்லாம் யாரும் கொடுத்து வாங்க மாட்டாங்க, பணம். அப்போ பணம் தனக்காரகன் யார்? அஷ்டமாதிபதி குரு. அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல அரைமறைவு. என்ன அவர் தான் லாபாதிபதியும். என்ன அப்போ இந்த குரு இவங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது பண விஷயத்தில் இவங்க எப்போவுமே வீக்கு. கஞ்சத்தனம் கிடையாது, கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வீக்கு. ஏன் அப்படின்னா இவங்க ராசிநாதன் சுக்கிர பகவான்.
கொஞ்சம் இவங்கள்ட்ட ஃப்ரீயாக யாராவது பேசினாங்கன்னா மயங்கிடுவாங்க. அதான் காசு வந்து சும்மா அழுதால கொடுத்துருவாங்க. ஆமாம், கொடுத்துருவாங்க. கெஞ்சனா கொடுத்துருவாங்க. அப்போ 50,000 1,00,000 விட்டுட்டாங்கன்னா பிடிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வாங்க முடியாது. அதனால தான் இவங்க வந்து கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். ஏன்னா சனியோட பார்வை இருக்குது ராசியில். அதனால் ரொம்ப இதுதான். எந்த கிரகமும் இப்போ ஒரு ஃபேவரபுளாக இல்லை. ஏன்னா ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், சனி மட்டும்தான் 11ஆம் இடம். ஆனால் சனி என்றைக்குமே வந்து பெரிய அளவில் தப்பு பண்ணினா பின்னி எடுத்துருவார். அப்போ இவங்க கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஆனால் என்ன, தனவரவு கிடைக்கும். இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது. கண்டிப்பாக ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அந்த பொருளாதாரத்தை இவங்க தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். ரிஷபராசிக்கு படிப்பு எப்படி இருக்குது சார்? படிக்கிற குழந்தைங்களுக்கு, இன்னொன்று கல்லூரி படிக்கிறவங்களுக்கு, மேல் படிப்பு உயர் படிப்பெல்லாம் படிக்கிறாங்கல்ல, வெளிநாடு போய் படிக்கணும், இந்த முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும்? படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? படிப்பு ரீதியாக குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா இந்த சூரியன் வந்து சுகாதிபதி தான், 4ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடத்து அதிபதி இவர் வந்து 2ஆம் இடத்துக்கு வரார். அதனால் ஓரளவுக்கு இந்த கடல் கடந்து போய் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க உயர்கல்வியாக இருக்கட்டும், இல்லை உத்தியோக ரீதியாக கூட போனால் கூட அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து முயற்சி எடுக்கணும். படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். அதேமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பண்ணினா நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம். இப்போது ரிஷபராசிக்கு வந்து சனி பார்வை இருக்குது இல்லையா, ராசியில் இருக்குது. இது வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கே தெரியாது அது தசாபுத்தி பாதிப்பா இல்லை கோச்சார கிரகங்கள் பாதிப்பா அப்படின்னு. உடல்நலம் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இவங்களோட ராசினா சுக்கிரன் போது இவங்களுக்கு கொஞ்சம் அதை என்ன சொல்லுவாங்க, அடாவடியாக சாப்பிட்ற ஒரு ஆசாமிகள். சாப்பாடு விஷயத்தில் கவனம். ஆமாம், கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ம ராசியை சனி பார்க்குறது ரொம்ப இது. எப்போவுமே சனியோட பார்வை நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய ஜோதிடர்களே சொல்கிறாங்க சனி பார்வை ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. என்ன, எனக்கு அது ஒன்றும் புரியல. எப்படின்னா குருவோட பார்வை விசேஷம், சனியோட பார்வைன்னா நமக்கு ஒரு சோதனையை கொடுக்கும். எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுக்கும். அது இருக்கிற இடம் கூட பரவாயில்லைங்கிற மாதிரியா இருக்கும். அஷ்டமத்து சனின்னா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஒரு போட்டுட்டு தான் விடுங்கிற மாதிரி. ஆனால் இது அப்படி இல்லை, பார்வை வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. அப்போ இவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு, அந்த ஜென்மராசியில் எந்த கிரகமும் இல்லைன்னாலும் பார்க்குறாருங்கும்போது கொஞ்சம் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகனம் பயணங்களையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா கிளேசம் உண்டாகும், மனசு ஒரு அலபாயும். அப்போ இவங்களுக்கு ஒரு டென்ஷன், அந்த டென்ஷனை கரெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே. பெண்களுக்கு வந்து எப்படி, அதாவது கடன் கொடுக்கல் வாங்கல், அது ஏற்கனவே ஒரு முறை சொன்னீங்க, அது முன்னாடியே சொல்லிட்டீங்க கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும் அப்படின்னு. பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம், அந்த ஆனி மாதத்தில் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு? பெண்கள் இந்த குழுவிலலாம் கடன் வாங்கியிருப்பாங்க, அது கண்டிப்பாக இவங்களுக்கு தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பைசலாகும். ஆமாம். என்னதான் ஜென்மராசி சனி பகவான் பார்த்தா கூட இந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருங்கும்போது கண்டிப்பாக ஒரு பொருளாதாரம் இருக்கிறதுனால வருமானம் வரும். வருமானம் வர்றதுனால கடன் அடைச்சிருவாங்க. இந்த குழு கடன்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணுவாங்க. அதேமாரி இந்த அடகு வச்சுருக்காங்க பாருங்கள், நகைகள்லாம், அதெல்லாம் மீட்டுடுவாங்க. அந்த அளவில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு. அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு இந்த கடனை கண்டிப்பாக நகைகளை மீட்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நம்ம நகை வாங்குவாங்க, இது கார் வாங்குவாங்கன்னு சொல்கிறோம், இருக்கிற கடனை அடைச்சாலே போதும் அப்படின்றத அவங்களோட இது. இன்னொன்று வச்ச நகையை மீட்டுட்டு வந்தாலே போதும், அது பெரிய விஷயம். அதை தான் சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதாவது வச்ச நகை மீட்டு வந்துருவாங்க. ஆமா, ஏதோ கடன் பிரச்சனை ஏதோ தீரும். இன்னைக்கு இந்த இருக்கிறதுல வந்து பொருளாதார பிரச்சனை தீர்வு கண்டிப்பா. சரி, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க சார், ஒரு சில பேருக்கு வந்து வேலை பாதிப்பு வந்திருக்கு. இன்னொன்று இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனைகள் முன்ன பின்ன தான் இருக்கு. ஏன்னா சனி பார்வை இருக்குன்றதுனால கொஞ்சம் சோதனைகளை கொடுத்துட்டே வருது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாசத்துல? இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு நாள் கொஞ்சம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தார், 11ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருந்தார், அப்புறம் 12, 1 எதுலேயுமே அவருக்கு வந்து சரியாக இதாகலை, செட் ஆகலை. இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் இந்த ஆனி மாதம் இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பாங்க. இந்த வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து வேலை போயிட்டு வந்துட்டாங்க. பட் இங்கே ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அங்கேயே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் விலகும். ஸோ நல்ல ஒரு உத்தியோகம் அவங்க அங்கே தேடிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும்.
ஸோ ஒரு வெளிநாட்டில் வசிக்கிற நம்ம நேயர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆனி மாத ராசி பலனில். Okay. கண்டிப்பாக சூரியன் வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஓகே, சூப்பர். பரிகாரம் ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னா இவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது தான் விசேஷம். சாப்பாட்டுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தாலே போதும் 2-3 பேருக்கு. யாருக்கும் நீடி யாருக்கு தேவையோ அதான் அதை செய்கிறது ரொம்ப விசேஷம். சண்டே ஏன்னா ஒரு 4 சண்டே வரும், அவ்வளோதான். அது பண்ணினாலே இவங்களுக்கு அந்த அன்னதானமே இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். அப்போ இதை பண்ணினாலே இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த சுகாதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்து இவர்களது கஷ்டங்களை கண்டிப்பாக குறைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.